அன்பு உள்ளங்களுக்கு இனிமையான அன்பான அழகிய மதிய வணக்கம். அனைத்து தாய்மார்களுக்கும் தாய் உள்ளங்களுக்கும் இனிமையான அன்பான பாசமான அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இது அன்னைக்கு மட்டுமல்ல அன்பு நேயர்களே, தந்தைக்கும். தந்தை என்பவன் தாயும் ஆனவன் அல்லவா? ஆதலால் அன்னை என்பவள் அனைவரும் அடங்கிய ஒருவர்தான் தாய். இதோ உங்கள் அன்பு சச்சு கடலூரிலிருந்து. இன்று அன்னையர் தினம். ஆதலால் ஒரு அழகிய கதையுடன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அன்பு சச்சு. இதோ உங்கள் அனைவருக்கான இனிமையானதொரு கதை. நண்பர் ஒருவர் விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தார். டெல்லியிலிருந்து விமானம் புறப்பட்டது. தனது இருக்கையை பார்த்து அமர்ந்து விட்டார். கொஞ்ச நேரம் ஏதாவது படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு புக்கை எடுத்தார். அப்போது ஒரு 10 இராணுவ வீரர்கள் அவரது இருக்கையை சுற்றியும் அவருக்கு அருகிலும் அமர்ந்தனர். எல்லாம் நல்லா பேசி ஜாலியாக பேசி சிரித்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது மதிய உணவுக்கான அறிவிப்பு வந்தது. என்ன அனௌன்ஸ் பண்ணினாங்கன்னா, யாரெல்லாம் மதியானம் லஞ்சு வேணுமோ நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இராணுவ வீரர்களில் ஒரு வீரர் மட்டும் என்ன கேட்குறாருன்னா, அந்த நேரம் நெருங்கின உடனே நாமளும் போய் லஞ்சுக்கு டோக்கன் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய மற்ற இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும், வேண்டாம், நம்ம வந்து எங்கே இறங்குறோமோ அங்கே இறங்கினதன் பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த விமான பயணி டெல்லியிலேருந்து ஏறுறாரு இல்லையா, அவர் சாதாரணமாக பேசும்போது அவங்கக்கிட்ட அறிமுகம் செய்துக்கும் போது கேட்குறாரு, நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது, நாங்கள் ட்ரைனிங்க்காக ஆக்ராவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்ததன் பிறகு இவர் என்ன செய்கிறாரு, அவரது இருக்கையிலிருந்து எழுந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின அந்த ஏரோஸ்டஸ் பணிப்பெண் கிட்ட போகிறாரு. போயிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும், இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் மதிய உணவு நீங்கள் கொடுங்க, அதற்கான தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பெண்ணுக்கு கண் கலங்கியது. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரரும் இது மாதிரி ஒரு இராணுவ வீரர் தான். கார்கில் போரில் இந்த மாதிரி அவர் ஈடுபட்டிருந்த சமயம் அவருக்கும் இந்த மாதிரி யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க தானே அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. இவர் இந்த பயணி வந்து ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் புரிஞ்சிட்டு போயிட்டார். மதியம் அந்த சாப்பாட்டிற்கான நேரம் வரும்போது இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் அந்த பணிப்பெண் வந்து உணவு பொட்டலங்களை வழங்குகிறார். எல்லாம் கொடுத்த உடனே அவர் அது எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு பார்த்துக்கிறாங்க. இவர் வந்து தான் கொடுத்தேங்கிற மாதிரியோ எதுவுமே சொல்லிக்கல, எல்லாரும் வாங்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த சக பயணி அந்த வயது முதிர்ந்தவர் வந்து இவருக்கு, இந்த விமானிக்கு கையை கொடுத்து பாராட்டி, அருமையான வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, இந்த பாராட்டிற்கு தகுதியானவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு 500 ரூபாயை திணிச்சிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த விமானத்தினுடைய பைலட் வராரு. அவர் அப்படியே இந்த சீட்டெல்லாம் செக் பண்ண, நம்பர்ஸை செக் பண்ண வர்ற மாதிரி வராரு. வந்துட்டு இவரை பார்த்துட்டு இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பயணிக்கு கை குலுக்கி அவரும் அவரால் முடிந்த ஒரு தொகையை அவருடைய கையில் திணிச்சிட்டு போகிறாரு. சிறிது நேரம் சென்ற பிறகு ஒரு 18 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு வாலிபன் அவரும் வந்து இந்த பயணிக்கு கை குலுக்கி அவரும் அவரால் முடிஞ்ச தொகையை இவருக்கு வழங்கிட்டு
கையில் திணிச்சிட்டு போகிறாரு. இது எதுவுமே அந்த இராணுவ வீரர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இவரும் நினைக்கிறாரு. அதன் பிறகு பயணம் முடிவடைகிறது. எல்லாரும் ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாங்க. இறங்கும்போது அந்த இராணுவ வீரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவர் பக்கம் வந்து இவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றனர். இவர் என்ன செய்கிறாரு, கையில் தனக்கு கிடைத்த அவ்வளவு தொகையையும் அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வந்து எல்லை பாதுகாப்புக்காக உங்களுடைய உயிரையே பணயம் வச்சு நாட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டுருக்கீங்க. இந்த தொகை உங்களுக்கு சேரும், உங்களையே சேரும். இதை உங்களுடைய சாப்பாட்டு செலவுக்காகவோ இல்லை வேறு எந்த செலவுக்காகவோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்த காரில் ஏறி பயணத்தை தொடர்றாரு. தொடரும்போது என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வீரர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து நாட்டுக்காக இந்த சிறப்பு வகுப்புக்காக போகிறாங்க. இவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இவங்களை காப்பாற்றணும், இவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட மானசீகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாரு. அன்பு சொந்தங்களே, அன்னையர் தினத்துக்கு என்னது இந்த கதையை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அன்னையர் தினம்னா நம்மளை பெற்ற தாய்க்கு மட்டும் அன்னையர் தினம் கிடையாது. நம்ம பிறந்த இந்த மண், இந்த பாரத மண், நம்மளுடைய பாரத தாய்க்காக இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த சிறு கதையை, அன்பு சொந்தங்களே, சிறு கதை ஆயினும் நெகிழ்ச்சியான கதை, இதயத்தை தொட்ட கதையும் கூட அல்லவா? நமக்காக, நாட்டுக்காக தங்களது உயிரையே பணயம் வைத்து எல்லையில் காத்து கொண்டிருக்கும் நமது இராணுவ வீரர்களுக்கு இந்த அன்னையர் தினத்தை சமர்ப்பிக்கிறோம். இராணுவ வீரர்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழவும், அவர்கள் உயிர் பாதுகாப்பிற்காக இறைவனை வேண்டுவோம். நன்றி அன்பு சொந்தங்களே. இதோ இன்றைய அன்னைய தினத்திற்கான ஒரு பாடல். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானுன் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீயின்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.
பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டால் உன் சேயே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நன்றி அன்பு சொந்தங்களே.